மாஞ்சா ஸ்டேஷனில் இறந்துருவான். அதுக்கப்புறம் அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண மார்ச்சுரிக்கு அனுப்பி வச்சுட்டு ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் சீதாராம். அப்போ ஸ்டேஷனில் வந்து ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. யார் உட்காந்துருக்காங்கன்னு வந்து பார்த்தா சீதாராமோட அக்கா உட்காந்துருப்பாங்க. என்ன அக்கா இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்கிறப்ப, மாமா ஃபோனே எடுக்க மாட்டேங்காரு, மாமாவுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன், ஃபோன் எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறப்ப சீதாராமுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இப்போ என்னடா பண்ணுன்னு சொல்லி. இப்போ சீதாராமுக்கு மாஞ்சா சொன்ன ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நான் அனுபவிச்ச வழியை யாரோ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி கொலைகள் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொலை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி கொலை இப்போ நடக்குன்னா அப்போ ஒரு ஆள் இருக்கான்ல, அப்போ அவன் தான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் சொல்கிறேன் நம்புங்கன்னு சொல்லியிருப்பான். மாஞ்சா சொன்னதை நம்பி இப்போ அந்த ஃபைல் எடுத்து எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருப்பார். செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியும். அப்போ தான் ஒரு விஷயம் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா செத்துப்போன அர்ஜுனனுக்கு ஒரு பையன் இருப்பான். அவனோட பொண்ணும் செத்து போயிருக்கும். அவனுக்கு ஒரு பையன் மட்டும் உயிரோடு இருப்பாங்கிறது தெரிய வந்திருக்கும். அவனை ஒரு பொண்ணு வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். சீதாராம் மாமாவை தேடி போயிருப்பார். அவரோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ட்ரை பண்ணி ஃபோன் எடுத்துருவார். அப்புறம் சீதாராமா நான் இங்கே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இங்கே இந்த இடத்த சுற்றி வலையாக இருக்குன்னு சொன்னேன். சீதாராமா என்ன செய்வார்னா கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புவார். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அவங்க லொக்கேஷன் அனுப்பிடுவாங்க. இவர் வேக வேகமாக விரட்டி போய்கிட்டே இருப்பார். விரட்டி போய் ஒரு வண்டியை பிடிச்சி பார்த்தா அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்கும். இந்த சைக்கோ என்ன செய்வானா ஃபோனை அந்த வேறு வண்டியில் போட்டு அவரோட மாமாவை தூக்கிட்டு போயிடுவான். இப்போ சீதாராமுக்கு இன்னொரு டவுட் வரும். அவர் ஃபோன் பேசும்போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும். ஒரு மியூசிக் ஸ்கூலில் பாட்டு. அவர் மியூசிக் ஸ்கூலுக்கு என்கொயரி பண்ண போகிறப்பெல்லாம் அந்த பாட்டு அங்கே கேட்டிருக்கோம். அந்த பாட்டு சவுண்ட் வந்து அவருக்கு திரும்ப ஞாபகப்படுத்தும். அப்போ அந்த பாட்டு சம்மந்தப்பட்ட ஒருத்தன் தான் இந்த கொலை பண்ணுறாங்கிறப்போ அவருக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ இதுக்கு முன்னாடி படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் ஒரு அம்மா வேலைக்கு வந்திருப்பாங்க. அந்த அம்மா வந்து வேலைக்கு வந்து இறந்துருப்பாங்க. அப்போ தான் நம்ம சீதாராம் வந்து அந்த அம்மாவோட வீட்டுக்கு போகிறப்போ அந்த பையனை பார்த்துருப்பாங்க. அந்த பையன் வீட்லேயும் இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் நம்ம தேடிக்கிட்டு இருக்க சைக்கோ வந்து நம்மக்கிட்ட அந்த வேலை பார்த்த அந்த அம்மாவோட பையங்கிறத கண்டுபிடிச்சிடுவார். ஏன்னா அவன் வீட்டுக்கு போகிறப்ப தான் அவன் வீடு ஃபுல்லாமே மீன் பிடிக்கிற வேலை டப்பாலாம் இருந்திருக்கும். அதே மாதிரி அவர் மாமா காணாமல் போனால் தேடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வண்டி வந்து கிராஸ் ஆகிருக்கும். அந்த வண்டியுமே அந்த பையன் வீட்டில் இருந்திருக்கும். இப்போ தான் சீதாராமுக்கு ஃபுல்லாகவே தெரியும் யார் இப்போ சைக்கோங்கிறது. இப்போ அந்த அர்ஜுனன் அந்த ஒரு ஆள் இறந்துருப்பார் பார்த்தீங்களா ஹோட்டலில், அவரை என்கொயரி பண்ணுறப்பையும் அந்த டாஸ்மாகில் இதே வண்டி வந்து நின்றுருக்கும். இப்போ சீதாராமுக்கு ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். இப்போ நம்ம தேடி போகக்கூடிய சைக்கோ இவன் தான், இவனை தான் நம்ம போய் பிடிக்கணும்னு சொல்லி அந்த ஆளை தான் இப்போ தேடி சீதாராம் போவார் அவரோட வீட்டுக்கு. அந்த சைக்கோ வேற யாரும் இல்லை, ஆல்ரெடி நம்ம ஸ்டேஷனில் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருந்த அந்த அம்மாவோட பையன் தான் இவன் யாருன்னா அர்ஜுனனோட உண்மையான பையன். அர்ஜுனனை கொன்னதும் இவன் தான். அர்ஜுனனோட அக்கா இறந்ததுக்கப்புறம் இந்த பையன் மட்டும் இருப்பான். அர்ஜுனன் அக்கா இறந்ததை தாங்கிக்க முடியாத இவன் அர்ஜுனனையும் கொன்றுவான். அர்ஜுனோட பையனாக இருந்த இவனுக்கு தன்னோட அக்கா தான் உலகம்னு இருந்திருப்பான். தன் அக்கா மேலே அவ்வளோ அன்பாக இருந்திருப்பான். ஏன்னா தன் அக்கா வந்து தன்னோட அம்மா ரேஞ்சுக்கு நினச்சிக்கிட்டு இருப்பான். தன் அக்காவுக்கு மியூசிக்னால் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஆனால் தன்னோட அப்பாவுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. பல முறை தன் அக்கா மியூசிக் பண்ணுறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி இருக்க டயத்தில் தன் அக்கா மேலே அன்பாக இருக்கவன் தன் அக்காவுக்கு நடந்த அந்த கோர சம்பவத்தினால தன் அக்கா ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட அக்காவுக்கு இறந்தும் போயிடும். தன் அக்கா இறந்து போனால் தன்னால் தாங்கிக்க முடியாத அந்த பையன் தன் அப்பாவை எப்படியா பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். தன்னுடைய அக்கா இருந்ததுக்கு முழுக்க காரணம் தான் அப்பா தான். தான் அப்பா பண்ண இந்த விஷயனால தான் தன்னோட அக்கா என்னை விட்டு போயிட்டாங்கங்கிறது அவனோட மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். இதுக்கெல்லாம் காரணமான தான் அப்பாவை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். இப்படி முடிவு பண்ண அந்த பையன் தான் அப்பாவை முள் கம்பியால் குத்தி பல இடங்களை கத்தியால் குத்தி இப்போ எப்படி கொலை பண்ணுறானோ அதே பேட்டர்னில் அங்கே கொலை பண்ணி அவனை போட்டு போயிடுவான். போட்டு போனதுக்கப்புறம் போலீஸுக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு போயிட்டு போயிடும். ஆல்ரெடி மாஞ்சா தான் இந்த கேஸில் இன்வால்வ் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால் இந்த பையன் தப்பிச்சிடுவான். இப்போ இந்த பையன் தனியாக இருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா தான் அக்கா போனதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் அக்கா எப்படி தான் மேலே அன்பு செலுத்தினாங்களோ அதே மாதிரி ஒரு அம்மாவும் தான் மேலே அன்பு செலுத்தியிருப்பாங்க. அந்த அம்மாவே தான் கூட கூப்பிட்டு போய் தான் பையனாகவே வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம இந்த அர்ஜுனோட பையனை. இந்த அம்மாவோட அரவணைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அர்ஜுனோட பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தான் அக்கா எப்படிலாம் தன்னை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த அம்மாவும் பார்த்துக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் பையனுக்காக ஒரு வேலைக்காண்டி அந்த வண்டியை வாங்கி கொடுப்பாங்க. வாழ்க்கை நல்லபடியாக போய்கிற இடத்துல அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். உடம்பு சரியில்லாமல் போனால் எப்படியா அந்த அம்மாவை காப்பாற்றுன்னு நினைக்கிற அர்ஜுனோட பையன் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அம்மாவை இறந்து போயிடுவாங்க. இப்போ மொத்தமாகவே தனிமரமாக ஆயிடுவான். தான் அக்காவும் இறந்துட்டாங்க, தன்னை வளர்த்த அம்மாவும் இறந்துட்டாங்கிறப்ப தனிமரமாக சைக்கோ மென்டாலிட்டிக்கு போய் அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்படி போய்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில். அங்கே வேலை பார்த்துருக்க டயத்தில் தான் அக்காவோட இருந்த ஒரு மியூசிக் மட்டும் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரியான ஒரு மியூசிக் வந்து ஒரு இடத்துல சவுண்டு கேட்கும். அது எங்கன்னு இவன் தேடி போய் நிற்கிற இடம் தான் அந்த மியூசிக் ஸ்கூலு. ஸோ தான் அக்காவோட மியூசிக்கை மதிக்க மாட்டார். அவருக்கு தான் அக்காவுக்கு அந்த மியூசிக் மேலே இருக்கிற ஆசையை கூட அவன் அப்பயும் புரிஞ்சுக்க மாட்டான். இதே மாதிரி அந்த மியூசிக் ஸ்கூலில் நடக்கிற விஷயத்த பார்ப்பான். அங்கே உள்ள பொண்ணுங்களை
இந்த அப்பாக்கள் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த மியூசிக்கே பிடிக்காத அப்பாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சி இந்த மியூசிக்கே பிடிக்காத அப்பாக்களை தான் குறி வச்சு இந்த சைக்கோ கொண்டுக்கிட்டு இருப்பான். தான் அப்பாவை கொண்ட மாதிரி அதே பேட்டர்னை முள்ளால் குத்தி கத்தியால் பல இடங்களை குத்தி குத்தி கொண்டுக்கிட்டு இருப்பான். இந்த சைக்கோ என்ன செய்வானா, அந்த மியூசிக் ஸ்கூல் வாசல்லே உட்காந்துக்கிட்டு என்னதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். இப்படி ஒவ்வொருத்தனையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறப்பல இந்த இந்த ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுங்களோட அப்பாக்களை நல்லா நோட் பண்ணும். அந்த அப்பாக்கள் எந்த அப்பாக்கள்லாம் இந்த மியூசிக் ஸ்கூலில் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் இருக்கானோ அவங்க எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொண்டுருவான். இப்படித்தான் சீதாராம் அவரோட மாமாவையும் தூக்கியிருப்பான். தூக்குனது மட்டும் இல்லாமல் அவரை இப்போ கொலை பண்ணவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ சீதாராம் வந்து அந்த அம்மாவோட வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டை சுற்றி முற்றி பார்த்தாலும் ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்குறப்ப தான் அர்ஜுனோட பொண்ணோட ஃபோட்டோ இருக்கும். அந்த வீண் அங்கே இருக்கும். ரெண்டாவது தான் மாமாவை அடித்து கொள்ள ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சீதாராம் அடிக்கிறதுக்கு அந்த சைக்கோவும் அங்கே வந்துடுவான். இப்போ சீதாராமுக்கும் அந்த சைக்கோவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். தான் மாமா பல அடிபட்டு அங்கே சாகிற நிலைமையில் அங்கே கிடப்பாரு. இப்போ சைக்கோ சீதாராம விட மாட்டான். எல்லா விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லி சீதாராமை போட்டு தள்ளு முடிவு பண்ணிடுவான். சீதாராம அந்த சைக்கோ அடின்னு அடித்து பல ரத்த வெள்ளத்தில் போட்டுருவான். இப்போ இவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு சண்டை போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே சீதாராம் என்ன செய்வார்னா, அங்கே கடந்த கத்தியை வச்சு அவன் கழுத்தில் குத்தி அவனை கொன்றுவார். இப்போ சீதாராம் எந்திப்பார். பல அடிகள் பட்டால் எந்திரிச்சு நேராக போய் அவர் மாமாவை பார்த்து தூக்கிட்டு போவார். இந்த சைக்கோவும் செத்து போயிடுவான். இப்போ சைக்கோ செத்து போனதுக்கப்புறம் தன்னுடைய கனவுல தான் அன்பாக தன்னோட அக்காவோட போய் சேர்ந்துருவான். அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம சீதாராமும் தன்னோட அக்கா கூட சேர்ந்து நிற்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. மாஞ்சாங்கிற ஒருத்தன் பண்ண தப்புனால ஒரு ஃபேமிலியே செதஞ்சு போச்சு. அந்த பையனும் சைக்கோ அவருக்கு மாஞ்சா தான் ஒரு முழு காரணமாக ஆயிடுறான் இந்த கதை மூலமாக.